ஆசிரியர்களுக்கும் இருபால் மாணவ செல்வங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். ஒரு அடர்ந்த காடு, அந்த காட்டில் ஒரு சிறுத்தை ஒரு மானை வேகமாக துரத்தி கொண்டு ஓடுகிறது. உங்களுக்கே தெரியும், திருத்திக்கு என்ன திருத்திக்கு என்னப்பா இங்கிலீஷு? சீட்டா. இப்போ குரோம்ல அடிச்சு நீங்க செக் பண்ணா போதும். விச் கேன் ரன் ஃபாஸ்டர்? சீட்டாவா டீரா? சீட்டா கேன் ரன் ஃபாஸ்டர் தான். பேசுங்கடா. ஸ்பீடு பார்த்தா யாருக்கு தான் அதிகம்? சீட்டாவுக்கு எதை விட அதிகம்? மானை விட அதிகம். ஆனால் தொடர்ந்து அந்த சிறுத்தை அந்த மானை பிடிப்பதற்கு தொடர்ந்து ஓடுகிறது. ஆனால் அந்த மானம் லெப்ட் ரைட் அடிச்சு சிறுத்தைக்கு தண்ணி காட்டி தப்பிச்சிருது. ஆனால் அந்த சிறுத்தையினுடைய வேகம் மானை விட அதிகம். சிறுத்தை எதை பிடித்திருக்க வேண்டும்? மானை பிடித்திருக்க வேண்டும். ஆனால் பிடிக்க முடியவில்லை. ஏனென்றால் சிறுத்தை ஓடுவது உணவுக்காக, மான் ஓடுவது உயிருக்காக, இல்லையா? இன்னைக்கு சிறுத்தைக்கு அந்த உணவை விட்டுட்டா இன்னொரு உணவு கிடைக்கும். ஆனா மான் அந்த உயிரை விட்டுட்டா அந்த மானுக்கு இன்னொரு உயிர் கிடைக்காது. அன்பு மாணவர்களே, அந்த மானை காப்பாற்றியது அதனுடைய வேகம்தான். அந்த வேகத்தை அதற்கு கொடுத்தது உயிர் பயம். அது மாதிரி நமக்கும் பாத்தீங்கன்னா, நம் வாழ்க்கைக்கும் நம் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு நமக்கு உதவி கொடுத்து எப்படி அந்த மானுக்கு வேகம் உதவியதோ, அதுபோல் மாணவர்களாகிய நமக்கு மனிதனுக்கு உதவுவது, அந்த மனிதனுடைய உயிரை பாதுகாக்க உதவுவது இன்னைக்கு நாம் கற்கக்கூடிய கல்வி. மாணவர்களே, இந்த கல்வியை இறுக கற்றுக்கொள்ளுங்கள், இந்த கல்வியை இறுக பற்றி கொள்ளுங்கள். அதுதான் உங்களுடைய உயிரை காக்கும் ஒரே ஆயுதம். அந்த மான் எப்படி மானுக்கு அந்த ஸ்பீடு உயிரை காப்பாற்றியதோ, அதுபோல் நம் வாழ்க்கையை வாழ்ந்து உலகில் சிறப்பாக உயிர் வாழ்வதற்கு நமக்கு உதவக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் எது என்றால் கல்வி. எந்த நேரத்தில் எப்படி வேகமாக செயல்பட வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டால் மானை போல் நாமும் என்ன செய்ய முடியும்? இந்த சமூகத்தில் உயிர் உழைக்க முடியும். தகுந்த நேரத்தில் தகுந்த வேகத்தில் சரியாக பயணித்தால் வாழ்க்கையில் எல்லாம் சிறப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.